ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன் போராட்ட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போய் இனி மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கான முன்னேற்றங்களை எல்லாம் நான் காட்டப் போகிறேன். நீயும் உன் குடும்பமும் இனி நல்லா சந்தோஷமா நிம்மதியாக வாழும்படி உனக்கான ஏற்றத்தையும் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக வாழ்க்கையே போராட்டம் போலவும் நீ செய்கிறதெல்லாம் போர்க்களம் போலவும் இருந்ததல்லவா? எதற்கெடுத்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில இப்போது அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி ததும்பி வழியும்படி உனக்கான முன்னேற்ற பாதையை நான் காட்டப் போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்வில் நீ நல்லபடியாக முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கிட்டேன். இனி உன் குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடக்கும். நீயும் உன் குடும்பமும் நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நிலையில்லாத மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்வில் நிலையான துணை நீயே தாயேன்னு நீ என்னை வழிபட்டாயல்லவா? அப்படி இந்த நிஜமற்ற உலகத்தில் என்னை வழிபட்டதின் பலனாக உன் வாழ்க்கைக்கு வேண்டியதையெல்லாம் அருள் செய்து தருவதற்கு இந்த வராகி அம்மா நானே வந்துட்டேன். உன் துக்கத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் பங்கு பெற நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? உன் வாழ்க்கை என்னதான் கஷ்டத்திலேயே நகர்ந்தாலும் உனக்கான விடிவு காலமாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். நீ எதை நினச்சும் யோசிச்சு வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு தடை சொல்ல யாருமே இல்லைன்னு நினச்சி துயரத்தில் மூழ்கி போகாதே என் செல்லமே. நல்லதோ கெட்டதோ என்ன நடந்தாலும் அனைத்தையும் யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. உனக்கு நடக்கக்கூடியதையெல்லாம் நல்லதாய் நான் நடத்தி முடிப்பேன். பயமும் கலவரமும் இல்லாத இயல்பான வேகத்திலேயே உன் வாழ்க்கை செல்லும்படியும் நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. இனி என்ன நடக்க போதுன்ற கவலையை விட்டுட்டு உன் வாழ்க்கையின் உயர்வுக்கு இந்த வராகியம்மா உறுதுணையாய் இருப்பேன் என்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை செய்ய ஆரம்பி. எது நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகிவிட்ட உன் வாழ்வில் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உனக்கான உயர்வை நான் தர்றேன். வாழ்க்கையை எப்படி வாழப்போறேன்னு நினச்சி நீ வேதனைப்பட்டதெல்லாம் போதும். இப்போது முற்றிலும் மாற்றாக உனக்கான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கப் போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் தவறாக நடந்து முடிந்து விட்டதே என நினச்சி கவலைப்பட வேணாம். நடந்து முடிந்ததை யோசித்து வருத்தப்படுறதை விட இனி என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசி சந்தோஷமா இரு. நடப்பது நடக்கட்டும் என நீ இருந்து விட்டாலே நடப்பது அனைத்தையும் உனக்கான ஏற்றமாகவும் மாற்றமாகவும் நான் நடத்தி வைப்பேன். நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. உன் வாழ்க்கை இனிமே நல்ல முன்னேற்றத்தை தேடி போகப் போகிறது. காலம் போய்கிட்டே இருந்தாலும் உன் வாழ்க்கை இப்படியே போய்விடாது. உனக்கான முன்னேற்றத்தை வாழையடி வாழையாய் வெற்றியின் உச்சத்தை தொடும்படி நான் செய்து காட்டத்தான் போகிறேன் என் செல்லமே. எல்லாமே இனி நல்லதா நடக்குமா வராகி அம்மான்னு மனசுக்குள்ள கவலையோடும் குழப்பத்தோடும் சந்தேகத்தோடும் நீ கேட்கறது எனக்கு புரியுது. என்னதான் உன் மனசுக்குள்ள நீயே உனக்கு தைரியம் சொன்னாலும் உன் மனசு உள்ளூர அழுகுவது நீதானே அறிவாய். ஆனால் உன்னை புரிந்த இந்த வராகி அம்மா நானும் உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறன்றதை புரிந்தவளாகத்தான் இருக்கிறேன். உன் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக நான் நிச்சயமா இருப்பேன். உன்னை புரிந்தவர்கள் ஒரு சிலர், புரியாதவர்கள் பல பேர். அவர்கள் உன்னை தரம் தாழ்த்தி பேசி தான் பெரிய ஆளை ஆயிடலாம் நினைக்கிறாங்க. அதற்கான சூழ்நிலையை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேனேன் செல்லமே. என்னதான் வாழ்க்கை உன்னை பம்பரம் போல சுழல விட்டாலும் அத்தனையும் சமாளிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க. அப்படிப்பட்ட உன் வாழ்வில் விதி சதி செய்தாலும் நீ மதியை இழந்து விடாதே. மன அமைதியோடு உனக்கான வேலைகளை செய்ய தொடங்கு. நீ சொந்தமாக சிந்திக்காமல் மற்றவர்களின் அறிவுரையையும் கேட்காமல் செயல்படும் போதுதான் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்குவ. இந்த வராகியம்மா நான் உனக்கு நல்லது சொல்கிறேன்னு தெரியுது தானே. பிறகு என்ன, கொஞ்சமாவது இதை கேட்டு யோசிச்சு துன்பமில்லாத நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகிக்கொள். உன்னை சுற்றி உனக்கான வாழ்க்கை பாதையை நான் அமைத்து தருவேன் என் செல்லமே. இனி எல்லா நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வரப்போகிறாய். உழைப்பால் வெற்றியடையும்படி உன் வாழ்வில் நான் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி முடிக்கப் போகிறேன். எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் எதையும் பெருசாக நினச்சிக்காத ஆளான உன்னையே கூட மனம் கலங்கி நொந்து போகும்படி எத்தனையோ பேர் காயப்படுத்தி விடுகிறார்களா? உன் தீராத துன்பங்களுக்கு விடிவு காலம் வர வேண்டும் என்று கேட்டதால தான் உன் போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர நான் வந்துட்டேன். உன்னுடைய துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உனக்குள்ள நற்பண்புகளையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கி உன் வாழ்வில் மாற்றம் வருவதற்கு நானே காரணமாக இருப்பேன் என் செல்லமே.
கூடிய சீக்கிரமே எல்லா துன்பங்களும் விலகி உன் குடும்பத்தில் ஒற்றுமை தலைத்தோங்க போகிறது. அலைப்பாயும் உன் துன்பங்களிலிருந்து நானே உன்னை விடுவிப்பேனேன் செல்லமே. இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வராகியம்மாவின் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குதுன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக இருந்ததெல்லாம் மாறிப்போய் இப்போது இனிதான காலங்கள் உன் வாழ்வில் வரப்போகுது. நீ யாருக்காகவும் காத்திருந்து உன் ஆயுட்காலத்தை வீணடிக்க வேண்டாம். ஏற்கனவே நீ போதுமான அளவுக்கு உன் வாழ்க்கையில காத்திருந்து பொறுமையை இழந்து விட்டாய் என்பதை நான் அறிவேன். இனிமே நீ நினைச்சது நடக்கணும்னா இந்த வராகி அம்மாவிடம் உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் விட்டுவிட்டு தைரியமாக வாழத் தொடங்கு. வாழ்க்கை மிகவும் குறுகியது தானே. மனித பிறவியும் ஒரு முறைதானே உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிறவில கூட தேவையில்லாத சோக கவலைகளை மனசுக்குள்ள ஏற்படுத்தி மன அழுத்தத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கிட வேணாம். எல்லாவற்றையும் உன்னால் மாற்ற முடியும் என நம்பிக்கை கொள். உன் வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை. நடக்கும் எதையும் தீவிரமாக நினைத்து கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மனசின் பிடிக்குள்ள நீ இல்லாம உன் பிடிக்குள்ள உன் மனசு இருக்கிறபடியும் நீ நினைக்கிறத மட்டுமே உன் மனசு யோசிக்கும்படியும் பார்த்துக்கொள். உன் மன காயங்களை எல்லாம் மாற்றும் மருந்தாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் மனசுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தலாமே தவிர தேவையில்லாமல் பொழுதுபோக்குகளிலேயே நேரங்காலத்தையும் வாழ்க்கையையும் வீணாக்கி விடாதே என் செல்லமே. என்னிடம் நீ கோரிக்கையை சொன்ன பிறகும் என்னிடம் உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்ட பிறகும் இப்போது இக்கட்டான சூழ்நிலை நினைச்சு கவலை கொள்ளவே வேண்டாம். நம்பிக்கைங்கிற அச்சாணியை மட்டும் உன் மனசுல நிறுத்திக்கிட்டு நீ பொறுமையோட காத்திரு. உன் வாழ்க்கையை வளர வைப்பதும் உன் வாழ்வில் எல்லா வளத்தையும் கொடுப்பதும் இனி என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. உனக்கான நல்வாழ்க்கையை அமைவதற்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீ ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சு முடிவெடுக்க வேண்டாம். இந்த வராகியம்மா நான் எல்லா கஷ்டங்களையும் சவால்களையும் தாண்டி உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கரங்களில் ஒப்படைத்தே தீர்வேன். என்னிடம் கோரிக்கை வைத்து என்னிடம் உன் வேண்டுதலை சொன்ன பிறகும் இனி ஒருபோதும் நீ கவலைப்படவோ மன வருத்தமடையவோ அதை யோசித்து வேதனைப்படவோ அவசியமில்லை என் செல்லமே. நல்ல வாழ்க்கை உனக்கு அமைவதற்கான நல்ல நேரம் பிறந்து விட்டதல்லவா. இனி நடந்து முடிந்த சில நிகழ்வுகளை நினைச்சு மனம் வருத்தப்படவே கூடாது. எல்லாம் நடந்துருச்சுன்னு இனி நடக்க வேண்டிய வேலைகளை மட்டுமே பார்க்க ஆரம்பி என் செல்லமே. எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன் மனதானது பயந்து உன் வாழ்க்கையானது கிணற்றில் போட்ட கல்மாரி இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படாத. உனக்கான வாழ்க்கை மொத்தத்தையும் மிக உயர்ந்ததாக அமைத்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய அன்பு குழந்தையான நீ தனிமையிலும் துன்பத்திலும் வாடும்போது ஒரு தாயாக என்னால் எப்படி பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியும்? நீ விரும்பிய உயிராக நீ ஆசைப்பட்ட துணையோட நிச்சயமா உன்னை சந்தோஷமாய் மகிழ்வாய் குடும்பமாய் வாழ வைப்பேன். மகிழ்ச்சியோடு என் மீது நம்பிக்கையோடு நீ இருந்தா போதும் என் செல்லமே. நான் உன் கண் முன்னால் நின்று ஆசீர்வதித்து எல்லா மங்கள காரியத்தையும் நல்லபடியாய் நடத்தி முடிப்பேன். நம்பிக்கையின் ஒளிதானே உன் வாசலுக்கு அவசியமான விஷயம். இப்போது எந்த விஷயம் உனக்கு போராட்டமாகவும் துன்பத்தை தருவதாகவும் கஷ்டங்களின் முடிவாகவும் இருக்குதோ அது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கை பூத்து கொழுங்கும்படி உன் தலைவிதியே நான் அழகானதாய் மாற்றப் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் வாரத்தை சுமந்து மனமுழுக்க வேதனையோட கடுகடுத்த முகத்தோட எதற்கெடுத்தாலும் எரிச்சல் பட்டு உன் மனசு தாறுமாறாக புரியாத கவலையினால் வாழ்க்கையே ஒரு குறையாக மாறி பிறப்பை நினைச்சே ஏண்டா பிறந்தோன்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஏமாற்றத்தின் விளிம்பில் வருத்தத்தின் வேதனையில் நீ இருப்பது எனக்கு தெரியும். அத்தனையும் உனக்காக நான் சரி செய்வேன்.